Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 7-9 மற்றும் 12, மேலும் 16-19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை,
நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்கையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் கதறுகின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவது இல்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 102. நாம் பாட வேண்டிய பதிலுரை: விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். 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 ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார்.
வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர் 28 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறை வழிபாடு வாசகமானது இயேசுவே நம் இளைப்பாறுதல் என்ற இந்த மைய சிந்தனையை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் எவ்வளவுதான் இந்த அறிவியல் வளர்ந்தாலும் கூட மனிதருக்கு அன்றாட ஏற்படுகின்ற வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் என ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டேதான் வருகின்றது. இவற்றிற்கு மத்தியில் நாம் யாரை தேடி ஆறுதல் பெறுவது, எவரிடம் சொல்லி நாம் நம்மளுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்வது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைய இறைவழிபாட்டு வாசகம், அதிலும் சிறப்பாக இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசுவே நம் அனைவருக்கும் இளைப்பாறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்ப்புகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டேதான் வருகின்றோம். இத்தகைய எல்லா வகையான சந்திப்புகளுக்கும் எல்லா வகையான எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் நாம் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஓடி வருகின்றோமோ, அல்லது நாம் ஆண்டவரிடம் நம்மளுடைய எல்லா நிலையிலும் நாம் கொட்டி தீர்க்கின்றோமோ, அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவராக இருக்கின்றார். எல்லா நிலையிலும் பல்வேறு வார்த்தைகள் வழியாக, நற்கருணை வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை சந்தித்து தேற்றிக்கொண்டே வருகிறார் என்பதுதான் நாம் இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, அருட்சகோதரி பிரிஜித் தன்னுடைய புத்தகத்தில் அதிசயம் நிச்சயம் நடக்கும் என்ற அந்த புத்தகத்தின் வாயிலாக ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதாவது, ஒரு முறை ஒரு தந்தை அவரை நோக்கி ஓடோடி வரக்கூடியவராயிருக்கிறார். வந்து தன்னுடைய மகளுக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே உங்களுடைய ஜபத்தினால் என் மகளுக்கு நீங்கள் அந்த நலமளிக்க வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி கேட்கக்கூடியவராயிருக்கின்றார்.
அருட்சகோதரியும் அவரை எத்தனையோ நிலையில் தேற்றக்கூடியவராயிருந்தாலும் அந்த தந்தையினுடைய அழுகுரலுக்கு செவிமடுத்தவராய் அங்கே அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவராயிருக்கின்றார். அங்கே அன்று சென்ற பொழுது அந்த சிறுமியனுடைய அந்த கேடுற்ற நிலையை பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தப்பட்டவராய் அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த இரத்த புற்றுநோய் நோயினால் அவர் செத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த சகோதரி தன் தந்தைக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியவராயிருக்கின்றார். மேலுமாக அந்த தந்தையை நோக்கி அவர் அழகாக சொல்லுகின்றார், நம்மளுடைய எல்லா குறைகளையும் கடவுள் உடனே நீக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணமாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது என்பதை அங்கே அந்த தந்தைக்கு சொல்லிவிட்டு அந்த சிறுமியினுடைய அந்த கட்டில் அருகே செல்கின்றார். அந்த சிறுமி படுத்து கிடக்கின்ற நிலையை பார்த்து சற்றும் கண்ணீர் வடித்தவராய் அங்கே அந்த சிறுமியை கையை பிடித்து மௌனத்தில் ஆறுதல் சொல்லக்கூடியவராயிருக்கின்றார். அந்த சிறுமியானது அந்த அருட்சகோதரிடம் இவ்வாறாக கூறினாராம், நான் தைரியமாக தான் இருக்கிறேன், கடவுள்தான் என் தந்தையை தைரியப்படுத்த வேண்டும், ஆற்றுதல் படுத்த வேண்டும் என அந்த அருட்சகோதரிடம் கூறினாராம். மிகுந்த வேதனையோடு தன் இல்லம் சென்ற அந்த அருட்சகோதரி தொடர்ந்து அந்த சிறுமிக்காக வேண்டிக் கொண்டே இருந்தாராம். 3 நாட்களுக்கு பிறகு செய்தியானது வருகிறது, அந்த இரத்த புற்றுநோய் கொண்டிருந்த அந்த சிறுமி இறந்து விட்டாள் என்று. செய்தி அறிந்தவுடனே அந்த அருட்சகோதரி ஓடோடி செல்லக்கூடியவராக அந்த இறப்பு வீட்டிற்கு சென்ற உடனே அந்த தந்தை அந்த அருட்சகோதரி வருவதை பார்த்த உடனே ஓடி சென்று தன்னுடைய குழந்தையை சுட்டி காட்டி, கடவுள் இவற்றின் வழியாக எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிய வைத்து விட்டார், உங்களுடைய வார்த்தையின் வழியாகவும் எனக்கு மிக அருமையாக புரிய வைத்து விட்டார் என்பதை கூறினாராம். அதாவது இந்த கடவுள் நாம் கேட்டவுடனே எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடியவராக கடவுள் மட்டுமல்ல, நம்மளோட சுமைகளை எளிதாக்கக்கூடியவராகவும், மேலும் என்னுடைய குழந்தை இருந்தது கடவுள் குழந்தையாக அவர் எடுத்துக்கொண்டார் என்ற அந்த ஆறுதல் மொழியை அவர் பெற்றவராக இருக்கிறாராம். ஆம் அன்புமிக்கவர்களே, இவ்வாறாக அந்த அருட்சகோதரி தன்னுடைய அனுபவத்தை அவர் முடித்து கொள்கின்றார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளையும் எத்தனையோ எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய இறை வழிபாடு மிக அருமையாக நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக அமைகிறது. ஆம், அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து சொல்லக்கூடியவராயிருக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அன்புமிக்கவர்களே, இந்த இளைப்பாறுதல் என்று நாம் சொன்ன உடனே நமக்கெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருவது நம்மிடையே இருக்கின்ற அந்த ஆன்மா, அது இறந்தவர்களை மட்டும்தான் நாம் குறிக்கக்கூடியவராயிருக்கின்றோம். இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு நிலையான இருப்பிடமாக, ஒரு நிலையான அமைதியாக இருக்கின்றது. நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் ஏதோ சற்று இன்று நாம் துன்பப்படுகிறோம், குறுகிய காலத்துக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருந்துவிட்டு மீண்டுமாக அந்த துன்பத்தை நாம் சந்திக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லவில்லை. மாறாக இந்த இளைப்பாறுதல் என்பது என்றும் நிலையான காலத்துக்கும் உரியதாக இருக்கிறது. நம்மளுடைய எல்லா வகையான தீர்வுகள், எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்றால் அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற இந்த இளைப்பாறுதல். மேலுமாக இந்த நற்செய்தி வாசகத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அந்த நுகம் என்பது ஒரு கதையும் கூட அழகாக சொல்லுவார்கள். இயேசு தன்னுடைய அந்த நாசரேத்தில் அங்கு தச்சு தொழில் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் அங்கே ஒரு நுகத்தை, அதாவது நம்ம நுகம்னா நமக்கு மிக அருமையாக தெரியும், அந்த மாட்டு வண்டியில் வைக்கின்ற, அந்த மாட்டு மேல் வைக்கின்ற ஒரு மிக நீண்ட ஒரு கம்பு, அந்த நுகமானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடியவராகவும் அதுவே அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை ஒரு பழைய கால கதை ஒன்று இவ்வாறாக சொல்வார்கள். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய இந்த ஆறுதல், இந்த கனிவு, இந்த நுகம் என்பது அனைவருடைய வாழ்விலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இது எத்தகைய வேற்றுமையோ எத்தகைய பாகுபாடோ இல்லாது சுமந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம் ஆண்டவர் ஆறுதல் மொழியை தரக்கூடியவராயிருக்கின்றார். இருகரம் விரித்தவராய் உங்களையும் எங்களையும் அழைக்கக்கூடியவராயிருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். இத்தகைய கவலைகளோடும் ஏக்கங்களை வைத்துவிட்டு நாம் பலவற்றில் நம்மளுடைய இளைப்பாறுதலை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் மது போதையில் தன்னுடைய நிம்மதியை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இந்த அலைபேசியிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் இன்னும் போதைப் பொருட்களை அடிமையாகி கொண்டு இது நமக்கு விடுதலை அளிக்கிறது என்று நினைத்து கொண்டவர்களாக இருக்கின்றார். இன்னும் சிலர் பல்வேறு நிலையில் ஏதோ வழிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றார்களே ஒழிய
யாரும் ஒருபோதும் ஆண்டவரை நோக்கி வருவதில்லை என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய வேதனை மிகுந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி வரக்கூடியவராக இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்கும். இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 35 அழகாக நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆம் அன்பானவர்களே, நாம் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி வருகின்றோமோ எதுவும் நம்மை பிரிக்கவே முடியாது. ஏனெனில் அவரே நமக்கு ஆறுதலின் இறைவனாக நம்மிலிருந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்ற அந்த மனதிடத்தை இந்த நாளில் இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். தொடர்ந்து இனிவரும் நாட்களில் உங்களுடைய எல்லா வகையான சோதனைகளையும் அவர் வெற்றியாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள்
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் சில்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் சில்ல மலராய். இந்த நுயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாட வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாட வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்பிற்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்பிற்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.